Hi guys, welcome to Black Demon Tamil Gaming. This is my first video on my channel and this game எல்லாருக்கும் தெரியும் தான் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். கிராண்ட்மா 2 மல்டிப்ளேயர் கேம். ஆல்ரெடி உங்களுக்கு கிராணி கேம் தெரியும். இது அதுலேயே மல்டிப்ளேயர். இப்போ உங்களுக்கு சிங்கிள் பிளேயராக தான் விளையாடி காட்ட போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே தான் உங்களுக்கு மல்டிப்ளேயர் விளையாடி காட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் பிளேயராக விளையாடி காட்ட போகிறேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா Black Demon Tamil Gaming. இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம பேசிக்கிட்டே இருக்காமல் கேமுக்குள்ளே போகலாம். சிங்கிள் பிளேயர் இவன் தான் நம்ம. ஓகேவா, இப்போ உங்களுக்கு செட்டிங்ஸில் போய் காமிக்கிறேன். கேர்ள்ஸும் இருக்குது, பாய்ஸும் இருக்குது. இதெல்லாம் அன்லாக் பண்ணணும். அதெல்லாம் வேணாம். கஸ்டமைஸில் போனோம்னா நமக்கு தொப்பி உள்ளாலாம் நிறையா இது இருக்குது. அதே மாதிரி மாஸ்க்கும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு எனிமீஸ். இதில் யாராவது ஒத்தால தான் வர வைக்க முடியும். இப்போதைக்கு நம்ம தாத்தா தான் இருக்கார். ஓகே, போகலாம். என் வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் பார்த்து பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்கோம். இதான் நம்ம இருக்கிற இடம். பார்த்துக்கோங்க. இது என்னமோ சின்ன இடுக்கு மாதிரி போகுது. இந்த சைடு போய் பார்ப்போம். லிஃப்டெல்லாம் இருக்கியா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த சுற்றி பார்ப்போம். கீழே எதுவும் கிடைக்குதான்ட்டு. சவுண்டு வேறு வித்தியாசமாக இருக்குது. இங்கே என்னமோ டோர் இருக்கு, ஆனால் பூட்டி இருக்குது. இங்கே எவ்வளோ வெறும் பாறாங்கல் தான் இருக்குது. இதில் நம்ம எஸ்கேப் பண்ணுவோமான்னு தெரில. பண்ணலாட்டினாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கன்ஃபார்ம் ஆனால் அடுத்த வீடியோவில் எஸ்கேப் பண்ணுவோம். ஓகே, மேலே கூப்பிட்டு வந்துருச்சு. அவ்வளோ இங்கே என்னமோ இருக்கே. இது எழுத்துன என்ன? ஓஹோ, எலவேட்டர் கீழே விழுந்துச்சுன்னா நம்ம இது எழுத்துனா மேலே வந்துடுமா? புரிஞ்சு. இது என்னது? இது? The generators have been failing lately. ஓஹோ, இங்கே உள்ள ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் திடீர்னு ஒர்க் ஆகாமல் போயிடும்னு போட்டிருக்காங்க. ஐ ரெக்கமெண்ட் யூஸிங் எ ஃப்ளாஷ் லைட் அன்டில் த ஸ்டார்ம் பாசஸ். ஓ, எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது, அதாவது இந்த ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நமக்கு இருட்டாயிரும்ல, அதுக்காக ஒரு டார்ச் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, போகலாம். இந்த டார்ச் எடுத்து வச்சுப்போம். எப்போ ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகுன்னே சொல்ல முடியாது. ஓகே, இப்போதைக்கு டார்ச் போட வேணாம், போகலாம். திடீர்னு தாத்தா எங்கேருந்து வருவாருன்னு சொல்ல முடியாது. என்னமோ பாட்டில் இருக்குது, என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு சோஃபா இருக்குது. தாத்தா செம்ம போதகாரராக இருப்பார். ஓப்பன் ஆகுமா? என்னமோ எடுக்கு மாதிரி போகுது. இங்கே ஒரு பாட்டில் இருக்குது, என்னன்னு தெரில. சரி, நம்ம கொஞ்சம் பொறுமையாக நடந்துப்போம். இதில் எதுவும் இருக்கா? இல்லை. இதில் எதுவும் இருக்கா? ஆமாம், ஒரு ஹேமர் இருக்குது, எடுத்து வச்சுப்போம். இங்கே எதுவும் இருக்கா? இல்லை. ஓகே, மேலே போக முடியலையா? என்னன்னே தெரில. அப்புறம் என்னத்துக்கு படிக்கட்டு கொடுத்து வச்சுருக்காங்க? இந்த டோர் ஓப்பன் ஆகுமா? க்ரோபார் வேணுமா? இப்போ நம்ம ஒரு சவுண்டு போட்டு உள்ளே போய் உட்காந்து பார்ப்போம்.
தாத்தா வரவே போகிறாங்க. நடக்கிற சத்தம் கேட்குதா? யாரும் இங்கே வராங்க. தாத்தாவாக தான் இருக்கும். காத்தா வராரே, கதற விட போகிறாரே. ஆத்தாடி இந்த நிற்கிறா பாருங்க. இந்த பூரா பாருங்க. நல்லா வேலை. சரி இப்போ நான் வெளியே போகிறேன். ஆத்தாடி சவுண்டு இப்படி கேட்கல. இந்த சத்தத்தை கேட்டு தாத்தா வந்துட போறேன். இது என்ன இடம்? ஏன் ஹாலு போல இருக்கு. இங்கே ட்ராஸ் இருக்கு. இதுவே ஒரு மாதிரி சத்தத்தை விளக்குதே. இங்கே எதுவும் இருக்கா? இங்கேயும் ஒன்றும் இல்லை. தாத்தா எங்கே இருக்காரு? இங்கே என்னமோ கத்தி இருக்கியா? இந்த கத்தி வச்சு தாத்தாவை கொல்ல முடியுமா? ஐயோ என்ன பண்ணுறது இப்போ? என்ன பண்ணணும்? இது இந்த ஓப்பன் ஆகணும். வாட் இஸ் திஸ்? ஓ ஓஹோ ஓஹோ கரெக்டாக இருக்கு. கரெக்டாக ஐயோ கரெக்டாக. ஸோ கடவுளே ப்ளீஸ் அவனை ப்ளீஸ் அப்பாடா உடச்சிட்டேன். இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். யூ கேன் டூ இட். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஃபாஸ்ட்டாக போதே போக கரெக்டாக அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு அடி. இன்னும் கொஞ்சம். இன்னொரு போடு. இல்லை வரும். ஐயோ தாத்தா வராரு. ஐயோ போக தாத்தா ப்ளீஸ் தாத்தா. சத்தம் கேட்டு வந்துட்டாரு போல இருக்கே. அப்பாட போயிட்டு அப்படியே. ஐயோ முதல்ல வருதே. தாத்தா வந்தனால சொதப்பிடுச்சு பைஸ். திருப்பி நம்ம முதல்ல இதை உடைக்கணும். ஓகே இப்போ 1 2 இன்னொரு 2 போடுவோம். முதல்ல அவ்வளோதான். நைஸ் கைஸ். கோச்சுக்காதீங்க. ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இது கரெக்டாக அடிச்சிடலாம். தேர்டு இது கரெக்டாக அடிக்கணும். ஸோ லாஸ்ட்டில் போய் மிஸ் பண்ணிட்டேனே. அதே இடம் திருப்பி அதே இடம் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல. அப்பாட ஓப்பன் பண்ணியாச்சு. வழியாக ஓப்பன் பண்ணிட்டோம். இது என்ன அண்டர் மட்டும் போகுது. கீழே போ. ஐயோ தாத்தா இங்கே தான் இருக்காரு போல இருக்கு. இது என்ன இடம்? இது என்ன இருக்கும்? இன்னும் புரியலையே. நான் திடீர்னு பயந்து கத்துனேன்னா அவ்வளோதான். அதனால்
ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பார்க்குறவங்க கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ணியே பாருங்கள். அதாடி என்னடா இதெல்லாம் இங்கே எவ்வளோ அங்கே என்ன இருக்குது? திஸ் ஷார்ட் கன் இருக்கா? இதை கத்தி வச்சு எதுவும் பண்ண முடியுமா? எனக்குள்ளே இருக்கிறத ஓப்பன் பண்ண முடியுமா? இது அண்டர்கிரவுண்டுக்குள்ளே இருக்கே. அதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். இது என்னன்னே தெரில. ஆஹா, இங்கே எதுவும் திடீர்னு ஓடி வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது? கப்போஸ்லாம் இருக்கே. நடக்கிற சத்தமே எனக்கு போதும்பா. இங்கே நம்ம எனக்கு காட்டுச்சு இப்போ. ஓஹோ, இதான் காட்டுச்சுப்பா. என்னடா அது? என்னடாச்சு? என்னாச்சு தெரியலையே. என்னையா இது ரொம்ப அடிச்சுட்டு இருக்குது காற்று மாதிரி. நம்ம மேலே தான் தாத்தா நடந்து போயிட்டுருக்காரு. போனால் என்ன ஆகும்? போல இருக்கு. ஐயோ, அங்கே போகவே முடியாதா? எப்படி அங்கே போக முடியும்? வேறு எதுவும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே என்ன அந்த காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இங்கே எதுவும் கிடைக்குதா? ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? வேறு சரி, ஏதோ ஒன்று தேவைப்படும் போல இருக்குது. எந்திரி புதியா இப்படி கையாச்சு. அப்பாடா, தாத்தா வராரு. ஆஹா, தாத்தா வேறு வராரே. சத்தம் கேட்டுச்சு. எங்க தாத்தா? தாத்தா தாத்தா எங்கே போனீங்க? தாத்தா எங்கே இருக்கீங்க? தாத்தா தாத்தா எங்கே போனீங்க? தாத்தா தாத்தா இது என்ன? ஒரு இது ஓப்பன் பண்ண முடியல. சாவியும் எங்கே இருக்குன்னு தெரியல. இதை எது ஓப்பன் பண்ண முடியும்? இது இது என்னையா கிடச்சிருக்கு? என்னன்னு தெரியல. என்ன பண்ணணும்? தாத்தா எங்கே இருக்காருன்னு தெரியல. ஐயோ, தாத்தா தூக்கிட்டு போயிட்டாரு. அச்சோ. ஆஹா, ஓகே கைஸ், இப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரில எனக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எஸ்கேப் வந்து அடுத்த வீடியோவில் நான் பண்ணி காமிக்கிறேன், அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய், லவ் யூ கைஸ்.